ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் அருள் ஃப்ரம் மகாபெரிவா அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனிமேல் வரப்போகிற எல்லா டாப்பிக்லேயும் பேசிக்லேருந்து மாடரேட் கொஷின்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிஃபிகல்ட் கொஷின், ஃப்ரம் பேசிக் டு டிஃபிகல்ட் வரைக்கும் கொஷின்ஸை எப்படி ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்னா என்ன, என்சிஎம்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஹெச்சிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு தெரியும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அப்படின்னும்போது என்ன, least common multiples. least common multiples. சரி, இல்லைனா ஆர்எல்ஸ் ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லுவாங்க, வேறு எப்படி சொல்லுவாங்க, ஆர் ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த போத் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் நம்ம முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் ஃபேக்டர் as well as வாட் இஸ் மல்டிபிள்ஸ் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 3 and 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 and 7 இருக்குது. ஸோ இதோட மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? ஸோ 3யோட மல்டிபிள்ஸ் என்னென்னவா இருக்கணும்? 3, 6, 9, 12, 15, 18 and so on. அதே மாதிரி 7ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னவா இருக்கணும்? 7, 14, 21, 28, 35 and so on. ஸோ இப்போ மல்டிபிள்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு நம்பர் எடுத்துட்டா அந்த நம்பரோட ரிலேட்டாக இருக்கிற டேபிள். ஓகே, 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. ஸோ இந்த மாதிரி போகிறது மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர். ஓகே, ஃபேக்டர் அப்படின்ற வேர்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, 12 and 15 இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, 12 and 15 இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு 12 அப்படின்னு எடுத்துட்டா 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1, 2, 3, 4, 6, 12. அதாவது the number in which the 12 is divided. ஓகே, எந்தெந்த நம்பர்லாம் அந்த 12 டிவைட் ஆகும் அதான் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் ஆகும், 4ஆல் ஆகும், 6ஆல், 12ஆல் ஆகும். ஸோ சிமிலர்லி இஃப் யூ டேக் 15, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 3, 5, 15. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, they are all only factors. Okay, but not prime factors. not prime factors. சரி, prime factorsனா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, சரி, இப்போ இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபேக்டர் ஆஃப் 12 and 15 நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, ஃபேக்டர் ஆஃப் 12 and 15 பார்த்தோம். ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் 12 and 15ல் ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் 12ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 6 and 12. ஸோ இதெல்லாம் 12ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆஸ் வெல் ஆஸ் 15 அப்படின்னு எடுத்துட்டா. ஓகே, 15 அப்படின்னு எடுத்துட்டா 1, 3, 5, 15. ஸோ இது எல்லாமே 12 and 15ஓட ஃபேக்டர்ஸ். சரி, இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் காமனாக 3 இருக்குது, இங்கேயும் காமனாக 3 இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டராக டிவைட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காமன் ஃபேக்டர்ன்றன்னு 3 அண்டு இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து 3. சரி, இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 12 அண்ட் 20. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இதுக்கு நம்ம என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் இஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகே, ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ இப்படி போடும் பாருங்கள். ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட், தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரி, அது ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம், நார்மலாக அது யூஸ் பண்ணுறோம். சரி, அண்ட் ஆல்சோ we can have some shortcut methods to find the LCM as well as HCF of the given numbers. அதுவும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா now we are going to find the LCM as well as LCM of 12 and 20. சரி, 12 and 20க்கு LCM find out பண்ண போகிறோம். ஸோ how it can be அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ this is one of the method to find LCM. ஓகே, அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 12 இருக்குது. ஸோ 12க்கு ஃபஸ்ட்டு நான் மல்டிபிள்ஸ், ஓகே, அதாவது எல்சிஎம் அப்படின்னு எடுத்துட்டாலே மல்டிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டாக? ஸோ மல்டிபிள்ஸ் 12ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னவா இருக்குது அதை நான் எழுதிக்கிறேன். 12, 24, 36, 48, 60, 72, 84 and etc. So similarly I am going to write the multiples of 20 also. Okay, 20 also I am going to write. So 20, 40, 60, 80, 100, so on. சரி, இப்போது ஃபஸ்ட்டு LCM least common multiples. அந்த least common multiplesல I am going to take the word multiple. Okay, as well as I am going to take the multiples of the given number. Okay, 12 and 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஓட மல்டிபிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன், அண்ட் ஆல்சோ 20ஓட மல்டிபிள்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். Next, I am going to concentrate the word common. Okay, so in the word common அப்படின்றதால I am going to find which number is common between the two multiples. Okay, among the two multiples. சரி, இப்போ பார்க்கும்போது எந்த நம்பர் காமனாக இருக்குது அப்படி பார்த்தோன்னா 60 is the common. Okay, here 60 is the common. So which means the LCM of 12 and 20 could be என்னவா இருக்கு 60 இருக்கு, because this is the least number. Okay, and also least அப்படின்ற ஒரு வேர்டையும் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ least common multiple. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மல்டிபிள்ஸ். ஓகே, கொடுத்துருக்க நம்பருக்கு மல்டிபிள்ஸ், அதோட மல்டிபிள்ஸ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த காமன் நம்பர்ஸ் ஆஃப் த மல்டிபிள்ஸ் ஆர் காமன் நம்பர்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் மல்டிபிள்ஸ். ஓகே, ஸோ இதில் காமன் நம்பர் என்ன இருக்குது 60. In that I am going to take the least number. So அப்போ 60 is the least number. So 12 and 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 is the LCM. சரி, சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் I am going to take one second. Okay, so I am going to take another number. Okay, இது ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து LCM கன்ஃபைன். LCM ஆஃப் 4 and 6 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 and 6 எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு I am going to find LCM. Okay, so ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேர்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், I am going to concentrate the word multiple. Okay, so 4ஓட மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு, multiples of 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு எடுத்துக்கும்போது இங்கே என்ன 4ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னவா இருக்கலாம், 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36 and so on. Okay, similarly வேறு என்ன, மல்டிபிள் ஆஃப் 6, மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எடுத்துக்கும் போது நமக்கு என்ன வரும், 6ஓட மல்டிபிள்ஸ் என்னவாக இருக்கும்,
6, 12, 18, 24, 30, 36, 48 and so on. Right. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், I have concentrated the word multiples. Okay, I am going to take the multiples of both 4 and 6. Next I am going to concentrate the word common. Okay, so I am going to find whichever the numbers are common between the multiples of 4 and 6. Okay, so அப்படி பார்க்கும்போது so 12 is common here and there. Okay, as well as 24, as well as 36 is also common. Okay, so அப்போது இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், LCM of 4 and 6. நெக்ஸ்ட்டு காமன் அப்படின்ற மல்டிபிள் அப்படின்ற வேர்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன், காமன் அப்படின்ற வேர்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் நம்பர். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் the which number is the common as well as least number between the multiples of 4 as well as 6 அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் எது காமன், லீஸ்ட் காமன் நம்பர் அப்படின்னு பார்த்தா 12. ஸோ LCM of 4 and 6 could be 12. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மல்டிபிள் அப்படின்ற வேர்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஆஸ் வெல் as அடுத்து லீஸ்ட் நம்பர் என்னவோ அப்படி எடுத்துக்கிறேன். சரி, அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபார் HCF. ஓகே, சப்போஸ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் HCF ஆஃப் 12, 18 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் என்ன வேர்டை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஃபஸ்ட் கான்சன்ட்ரேட் த வேர்ட் ஃபேக்டர். ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 as well as 18. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் 12. ஓகே, 12ஓட ஃபேக்டர்ஸ் எது? 1, 2, 3, 4, 6, 12, as well as factor of 18. 1, 2, 3, 6, 9 as well as 18. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 as well as 8. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கான்சன்ட்ரேட் த வேர்ட் காமன். ஸோ இதில் என்னென்ன காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? 1, 2, 3, 6. ஓகே, இதில் காமன் ஃபேக்டர்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு கான்சன்ட்ரேட் த வேர்ட் ஹையஸ்ட். ஸோ இதில் வந்து காமன் ஃபேக்டர் விச் இஸ் ஹையஸ்ட்னு பார்க்க போகிறேன். விச் இஸ் ஹையஸ்ட்னு பார்க்கும்போது 6. அப்போது HCF ஆஃப் 12 and 18 வந்து would be 6. அதுதான் எங்கள் ஆன்சர். ஸோ அப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, HCFனா என்ன, LCMனா என்ன, HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன அந்த எலிமெண்ட்ஸ், அந்த முக்கியமான எலிமெண்ட்ஸ், தட் இஸ் ஃபேக்டர் ஆஸ் வெல் அஸ் மல்டிபிள்னா என்ன, அது என்னன்றது பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபேக்டர் ஆஸ் வெல் அஸ் மல்டிபிளை வச்சு எப்படி LCM ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோன்ற பார்த்துருக்கோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே டு ஃபைண்ட் HCF as well as LCM. ஸோ we can have also another methods. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். வீடியோஸ் நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.